ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவங்களோட தயாரிப்பில் நடிப்பின் நாயகன் சூர்யா அவங்க நடிச்சுள்ள இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கங்குவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கங்குவா படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலோட கணிப்பு எப்படி இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு. அமரன் படம் பார்த்த ஃபஸ்ட்டு நாள் நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நாளே அமரன் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என்பதை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி அமரன் படம் இறங்கி 2 வாரங்கள் ஆயிருக்கு. இதுவரையும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போய்கிட்டு இருக்கு. 120 கோடி பட்ஜெட், 250 கோடிக்கு மேலே இப்போ வசூல் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிட்டு என்பதை தெரிவித்து கொள்கிறோம். அதே மாதிரி லேடி பெக்கர் படம் பிலோ ஆவரேஜ் மூவி என்பதை நம்ம சேனலில் தெரிவிச்சிருந்தோம், ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் உள்ள தியேட்டர்களில் பேசிக் நாட்களை தவிர 2 நாட்கள் மட்டுமே லேடி பெக்கர் மூவி ஓடுச்சு என்பதையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ கங்குவா படத்தை பற்றி பார்ப்போம். கங்குவா படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 5 தீவுகள் இருக்குது. அதில் ஒரு தீவை இங்கிலீஷ்காரன் வந்து கைப்பற்றணும்னு சொல்லி நினைக்காங்க. அந்த அவன் கைப்பற்ற நினைக்கிற தீவு நம்ம சூர்யாவோட தீவு, படத்தோட ஹீரோவோட தீவு. அதை கைப்பற்றுறதுக்கு இன்னொரு தீவில் இருந்து ஆட்களை ஹெல்ப்பு கூப்பிட்டு அந்த தீவை எப்படி அவங்களெல்லாம் இதாக்கி விட்டுட்டு நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அது ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு தீவில் உள்ள ஆட்களை கூப்பிட்டு அதை கைப்பற்றுறதுக்கு நினைக்காங்க. அது அந்த முயற்சி, அதனால் அவங்க அந்த தீவை அழிச்சாங்களா இல்லையா, அதனால உள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. படத்தில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸை பற்றி பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி இருந்தாலும் கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி படம் பார்த்துருக்கேன். தேட்டரில் நான் ரூபா கொடுத்து படம் பார்த்துருக்கேன். என்னுடைய கருத்தை இந்த படம் எப்படி இருக்கு என்பதை நான் இப்போ சொல்கிறேன், உங்கள்கிட்ட நம்ம சேனலில் சொல்கிறோம். யார் மனசும் புண்படும்படி இருந்ததுன்னா அவங்கள நான் தப்பாக பேசலை. படம் எப்படி இருக்குங்க என்பதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கருத்தை தெரிவிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிடுறேன். படத்தில் சூர்யா வர்ற சீன்ஸ் எல்லாமே கங்குவான் கத்துவான் அப்படின்ன மாதிரி தான் இருக்குது. அவர் வர்ற சீன்ஸ் ஃபுல்லாகவே ஓன்னு கத்துற மாதிரி சீன்ஸ் தான் படத்தில் மேக்ஸிமம் வருது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லாயிருக்குங்கிறது எனக்கு தோணுது. அடுத்து கார்த்தி சார் சொன்னாங்க, படத்தில் ஒரு பயங்கரமான எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனலுக்காச்சும் நான் படத்தை பயங்கரமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நானும் படத்தில் தேடிட்டு இருக்கேன். எமோஷன் எங்கேயுமே எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. எங்கே எமோஷன் இருக்குது என்பது எனக்கு தெரியல அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அடுத்து ஒரு ஃபேண்டசி பீரியட் மூவி என்பது ட்ரெய்லரு எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை ஃபேமிலி, லேடிஸ், கிட்ஸ் அவங்கெல்லாம் மூவி பார்க்க கொஞ்சம் கஷ்டம்தான் என்பதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் ஒரு தீவிர சூர்யா ரசிகன் என்பது உங்கள்கிட்ட சொல்லிக்கிடுறேன். இருந்தாலும் எனக்கு தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தேன், அவ்வளோதான். என் தலைவரை என்னால் ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுது. மிச்சப்படி படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஆல்ரெடி ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளத்தினால படம் எப்போ வருங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அதுலேயும் எங்கள் ஏரியாக்கள்லாம் நேற்று தான் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணாங்க. அதுலேயும் அதனாலேயே இன்னைக்கு கம்மியான ஆடியன்ஸ் தான் தேட்டரில் இருந்தாங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச அப்புறமே பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி என்பது தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். ஆரம்ப கட்டங்களில் மூவி ஒரு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி வடிவமைச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு திரைக்கதை மாதிரி அமைச்ச மாதிரி ஸ்க்ரீனில் எனக்கு பெருசாக தோணலை. அதே மாதிரி அந்த ஃபேண்டசி பீரியட் அந்த மாதிரி காலகட்டங்களில் வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, உன் கடையில் ஒரு நல்ல நியூஸ் வருதா, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அதில் எங்கே பார்த்தாலும் அடி தடி வெட்டு குத்து கொலை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் வருது அப்படின்னு. அந்த மாதிரி சீன்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு என்பதையும் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஓகே, இதெல்லாம் படத்தில் ஒரு மைனஸாக எனக்கு தோணுது என்னோட ஒப்பீனியனில். படத்தில் ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் மியூசிக் டிஎஸ்பி அவர்கள் போட்டிருக்காங்க. மியூசிக் மட்டும்தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கு. அதனால் மிச்சப்படி படத்தில் எதுவுமே கரெக்டாக போகாததுனால மியூசிக் ஒன்றா வச்சு படம் தூக்கி நிப்பாட்ட முடியல என்பது தான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தலைவனை 2 வருஷமாக ஸ்க்ரீனில் பார்க்கலையே, 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒன்று இது சிவா படமாக இருந்திருக்கலாம், அல்லது சூர்யா படமாக இருந்திருக்கலாம். 2 பேர் படமும் இல்லாமல் இருந்ததுனால இந்த மூவி ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி என்பது தான் சொல்லி ஆகணும். சரி, படம் முடிஞ்சிட்டு ஓகே எஞ்சி போகலாம் அப்படின்னு, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கிளைமேக்ஸை பார்த்துட்டு எஞ்சி போவோம் அப்படின்ட்டு இருந்தால், இவங்க பிலோ ஆவரேஜ் தொடரும் என்பது போல் கார்த்தியை உள்ள கிளைமேக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஓகே, ரிவ்யூ முடிஞ்சுது. ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி படம் இருந்துச்சு என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வேறு ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.